ஒருவரின் தற்போதைய வயது வந்து அவருடைய 2 மகன்களுடைய வயதோட கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. சரிங்களா? தற்போது வந்து எப்படி இருக்கான், 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 2 மகன்களுடைய வயதை வந்து கூட்டிட்டு அதை 4ஆல் பெருகுனா தந்தையோட வயது வந்து கிடைச்சிரும். சரிங்களா? 10 வருஷம் கழிச்சு எப்படி மாறுச்சுன்னா, 2 மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்காக வந்து மாறிடுச்சு. சரிங்களா? 10 வருஷம் கழிச்சு என்னவா மாறிடுச்சான், 4 மடங்காக இருந்தது வந்து 2 மடங்காக மாறிடுச்சு. அப்போ தந்தையுடைய தற்போது வயதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரை இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? தற்போதைய வயது வந்து என்ன அர்த்தம், மகன்களுடைய வயதை வந்து கூட்டினோம். மகன் 1 மகன் 2 அவங்களோட வயசை வந்து கூட்டி 4 பேருக்குன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வந்து வரும். சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சரில் இந்த 4 வந்து நம்ம ரிமூவ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், மகன் 1 மகன் 2. சரிங்களா? எங்களுடைய வயதோட கூட்டுத்தொகை வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 4 வந்து கேன்சல் ஆகி இந்த இது வந்து கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் போட்டு இங்கே வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே போடுங்களேன். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே வந்து 50ன்னு போட்டேன்னா பாருங்கள், முதல் ஆப்ஷன் வந்து 50 இருக்குது. 50ன்னு போட்டு அது வந்து 4 டேபிள் டிவைட் பண்ண முடியாது இல்லையா, அதை டிவைட் பண்ணி இங்கே போட்டு நமக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் இங்கே போட்டு இந்த ரேஷியோ வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா ஆன்சர் சொல்லிடலாம். அதாவது இந்த ரேஷியோ வந்து எப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு நம்பர் வரும், கூட்டுத்தொகை தெரில, இப்போ அதே தான் இங்கே வரும். அப்போ x 4x, அதாவது எப்படி சொல்லலாம், 4:1ன்னு சொல்லலாமா. அதே மாதிரி இங்கே வந்து ஏதோ ஒன்று வரப்போகுது எக்ஸு, இங்கே என்ன வரப்போகுது 2 × x, இதை எப்படி சொல்லலாம் 2:1ன்னு சொல்லலாம் இல்லைங்களா. இந்த ரேஷியோ வந்து எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பாருங்களேன், 4:1 அப்புறம் 2:1. எந்த ஆப்ஷன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அதுதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 50. இந்த 50 வந்து 4ஆல் டிவைடே பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே போகிறத வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே போட்டுக்க சொன்னேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனும் 4ஆல் முழுசாக டிவைட் ஆகாது. இந்த 60 மட்டும்தான் டிவைட் ஆகும். சரிங்களா? இங்கே 60 இங்கே போட்டால் நான் ஆகும் பாருங்களேன், 60 வந்து இங்கே போட்டால் இந்த 60 வந்து நேது இதுதான், இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தான் கிடைக்கும். 4 கேன்சல் ஆகி இந்த மகன் 1 மகன் 2ஓட ஏஜோட கூட்டுத்தொகை வந்து கிடைக்கும். அதாவது இது, அதனால் இதை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு தான் கிடைக்கும் 15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டலாம், 15ன்னு போட்டுடலாம். இப்போ இந்த ரேஷியோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். 4:1 சொன்னோம் இல்லையா, அது 4:1 வந்துச்சு பாருங்கள். இங்கே 2:1 சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்களேன். இப்போ 10 வருஷம் கழிச்சு நான் உன் தந்தையோட வயது 10 கூடிடும். இப்போ இங்கே 70 வரும். இங்கே வந்து 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ இவருக்கு ஒரு 10 இவருக்கு ஒரு 10 கூடும். மொத்தமாக எவ்வளோ கூடி இருக்கும், மொத்தமாக 20 கூடி இருக்கும். அப்போ இது கூட 20 கூட்டினா நான் கிடைக்கும் 35. இதை கேன்சல் பண்ணினா வரும் கரெக்டாக 2:1. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஆன்சர் என்னது 60 தான் வந்து ஆன்சர். சப்போஸ் ஆப்ஷனில் 40 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே போகிறேங்க 40 போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணி போடணும்னு சொன்னோம் இல்லையா. 4ஆல் டிவைட் பண்ணி போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 10 கிடைக்கும். இந்த ரேஷியோ வந்து 4:1 வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 10 வருஷம் கழிச்சு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 10 கூடும், இங்கே 20 கூடும் இல்லையா. இவருக்கு 10 இவருக்கு 10 30. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. 5:3 தான் வரும். நமக்கு தான் வரணும் 2:1 தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது 16 மட்டும்தான். ஏன் சொல்லணும், சப்போஸ் 40 இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? 16 மட்டும்தான் இந்த ரேஷியோ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் தான் வரும் 60 தான் வந்து ஆன்சர். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட மற்ற ஏஜஸ் ப்ராப்ளம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.